இது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். செல்வி என்ன சொன்னா பாத்தீங்களா, நான் நிதர்சனம். அவர் யதார்த்த ஜோதிடர். கட்சியில் சேரணும், இல்லாட்டி கட்சி துவக்கணும், அந்த கட்சியில் நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கணும், அப்புறம் ஜெயிக்கணும். இது எதுவுமே நான் கட்சியில் சேர்றதுக்கான திட்டமே என் கையில் இல்லை. ஒரு நாள் முதலமைச்சர் ஆனாலோ அது ரெண்டுமே நடக்க போறதில்லை. அதனால எனக்கு அந்த கற்பனை. நான் Elections 2026, Pandey's point of view, title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Innerwear, Leggings and Nighties, supported by Arabian Garden, a seafood restaurant, Velamal Nexus, powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு, ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. சரி, எல்லா தலைவர்களுக்குமான பிக்சர்ஸ் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கான ஒரு எல்இடி பார்க்கலாம். என்ன செய்யணும் நான் இல்ல நீங்க இது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். அது வாய்ப்பே இல்லாத விஷயம். நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். அந்த கற்பனை கூட நான் பண்ண மாட்டேன். அண்ணன் செல்வி என்ன சொன்னா பாத்தீங்களா, நான் நிதர்சனம். அவர் யதார்த்த ஜோதிடர், நான் யதார்த்த பத்திரிகையாளர். ஸோ எனக்கு எது நிஜம்னு தெரியும். அதனால இந்த கற்பனைக்குள்ள கூட நான் போகல. ஹைப்போதெட்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்க்கலாமே. இல்ல, வாய்ப்பே இல்லை. நீங்க அதுக்கு ஒரு கட்சியில இருக்கணும், கட்சியில சேரணும், இல்லாட்டி கட்சி துவக்கணும், அந்த கட்சியில் நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கணும், அப்புறம் ஜெயிக்கணும். இது எதுவுமே நான் கட்சியில் சேர்றதுக்கான திட்டமே என் கையில் இல்லை. ஒரு நாள் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு திங்க் கூட பண்ண வேணான்றீங்களா? ஒரு நாள் முதலமைச்சர் ஆனாலோ அது ரெண்டுமே நடக்க போறதில்லை. அதனால எனக்கு அந்த கற்பனை. நான் மக்களுக்கு நிதர்சனத்தை சொல்ல விரும்புகிறேன். அதனால் நான் கற்பனைக்குள்ள போகிற ஐடியாவே கிடையாது. ஒரு நாள் முதலமைச்சர் ஆக போகிறதும் இல்லை, ஒரு நாள் முதலமைச்சர் ஆக போகிறதும் இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளர், அப்படியே தான் இருக்க போகிறேன். ஓகே, பத்திரிகையாளராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? இது புக் கோட்ஸ். இந்த புத்தகத்தை நீங்க யாருக்கு பரிசளிப்பீங்க? எந்த அரசியல் தலைவர்? காப்பாற்றுவது எப்படி? தமிழக முதலமைச்சருக்கு தான். அப்படியா? ஏன்? அவர் தானே 540 வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அதில் எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரே, தமிழக முதலமைச்சரே, பல அமைச்சர் பெருமக்களே நாங்கள் 90% நிறைவேற்றிட்டோம், 95% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றிட்டோம், 60% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வேற நம்பர் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு நம்பர் கான்கிரீட்டாக இருக்கும்ல. நாங்கள் 540 வாக்குறுதி கொடுத்தோம், அதில் 390 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வரணும்ல. அப்படி தெரியல. எனக்கு தெரிஞ்சு மின்சார கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒரு முறைங்கிறத 1 மாதமாக மாற்றோம்னார். மாற்றலை, 5 வருஷம் முடிய போகுது. அது ஒரு லாஜிஸ்டிக் டிசிஷன். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. அதுக்கு நீங்கள் பெருசாக வேலையெல்லாம் பார்க்கல. இருக்கிற மின்சார ஊழியர்கள் தான் 2 மாதத்துக்கு ஒருக்க கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க. அது 1 மாதத்துக்கு ஒருக்க பண்ணணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பண்ணலை. பெட்ரோல் டீசலுக்கு 5 ரூபா விலையை குறைப்போம்னாங்க, குறைக்கல. சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னாங்க, உயர்த்திட்டாங்க. பால் விலை உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க, உயர்த்திட்டாங்க. மின்சார கட்டணம் உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க, உயர்த்திட்டாங்க. மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க, பண்ணலை. இது எல்லாமே அவங்க சொன்னது. இது மாதிரி 100 விஷயங்கள் சொல்ல முடியும். அது பண்ணாங்களா இல்லையாங்கிற கேள்வி இருக்குது. அப்ப இந்த விஷயத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் கொடுக்கணும் அந்த புத்தகத்தை. இப்போ அடுத்த புத்தகம் பார்க்கலாம். உண்மையை மட்டும் பேசுவது எப்படி? உண்மையை மட்டும் பேசுவது எப்படிங்கிற புக்கை எல்லா அரசியல் தலைவர்களுமே கொடுத்துட வேண்டியது. அப்படியா? ஒன்றும் குழப்பமே இல்லை. இதுல பாகுபாடே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, உண்மையை மட்டும் எந்த அரசியல் தலைவரும் பேச மாட்டாங்க. திரு ஹெச் வினோத் அவருடைய சதுரங்க வேட்டை படத்துல ஒன்று இருக்கும், ஒரு தத்துவம் இருக்கும், பெரிய பொலிட்டிக்கல் பிலாசபி இருக்கும். நம்ம பேசுற எல்லா பொய்லையும் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும் அப்படிம்பாங்க. இவங்க பேசுற எல்லா பொய்யில ஒரு உண்மை 1% இருக்கும். 90% பொய் இருக்கும், 10% உண்மை இருக்கும். நம்ம உண்மை மாதிரி நம்பிடுவோம், அவ்வளவுதான். இது எல்லா கட்சியுமே பொருந்தும். எல்லாருக்கும் ஒரு காப்பி தான். முழுக்க உண்மை பேசக்கூடிய தலைவர்கள் இல்லை. இருந்தால் அவர்கள் தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லா கட்சிக்கும் எல்லா தலைவர்களுக்கும் நல்ல அரசியல் தலைவர் நீங்க பட்டியல் போட்டா திரு ஜி.கே. வாசனை சொல்லலாம். அவர் யாரையும் கடிஞ்சு பேசின கிடையாது, எதிர்த்து பேசின கிடையாது, சண்டை போட்ட கிடையாது, கெட்டவாள் திட்டின கிடையாது, எதுவுமே செஞ்ச கிடையாது. அவர் யார் முதலமைச்சர் ஆக்கியிருக்கா? அவர் ரொம்ப மென்மையா தன்மையா திமுக அரசு விமர்சனம் பண்றாருன்னு வச்சுங்க. தமிழக அரசு செயல்படக்கூடிய போக்கு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பது எல்லா சாமானிய மக்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கிறதை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள இப்படிதான் சொல்லுவார். எங்க அண்ணன் சீமான் கவர்மெண்டா நடக்குது, அரசாங்கமா இது அப்படிம்பார். புரியுங்களா? நமக்கு அண்ணனுடைய ஸ்பைஸ் தான் பிடிக்கும். வாசனை என்னப்பா அது சும்மா சவன் இருக்குப்பா அப்படின்னு நமக்கு மக்களுக்கு பூரா ஒரு மசாலா. ஒரு தலைவர் சொன்னார், சார் தமிழ்நாட்டு அரசியல்ல சண்டை செய்யணும் சார்.
சண்டை செஞ்சாதான் சார் பாலிடிக்ஸ் சூப்பராக இருக்கும். திமுக அதிமுக திட்டு அதிமுக நம்ம வந்து வடிவேல் படத்தில் ஒரு படம் டயலாக் வரும்ல, வந்து அவன் என்னை கேவலமாக பேசுவான், நான் அவனை ரொம்ப கேவலமாக பேசுவேன், நாங்கள் கூட இந்த மாதிரி பழக்கமாக வச்சிருக்கோம், அந்த மாதிரி வந்து இருந்தால் தான் இருக்கும். ஸோ அந்த உண்மை பேசுவதுங்கிறது வந்து பாலிடிக்ஸில் எடுபடாத விஷயம். அவர்கள் பேசுகிறதில் கொஞ்சம் உண்மை இருந்துட்டால் அதிசயமான விஷயம். ஓகே, சண்டை செய்யணும்னு சொன்னீங்க, நீங்க சொல்லுங்களேன் அந்த சண்டை செய்யறதுல ஒரு ரேட்டிங், ஜஸ்ட் 1 2 3 ஒரு 3 தலைவர்கள் பேர் சொல்லுங்க, இவங்க அதை கரெக்டா செய்யறாங்க அப்படின்னா. சண்டை செய்யறதுல வந்து திரு அண்ணாமலை, அவர் சண்டை செஞ்சா வலுவா இருக்கும், நல்ல கம்பு சுத்துவாரு, அது வந்து 360 டிகிரி சுத்துவார். அது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு குத்து, டிஎம்கேக்கு ஒரு குத்து, விஜய்க்கு ஒரு குத்து, நடிகைகளோட இடுப்பு கிளிக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி படக்குன்னு ஒரு அடி போட்டு விட்டுருவார். அந்த மாதிரி எல்லா பக்கமும் பயங்கரமாக செய்வார். படித்தவர், ரொம்ப விவரம் தெரிஞ்சவர், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அண்ணன் சீமான் கேட்க வேண்டியதே இல்லை, ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். அவரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சண்டை செய்யல. திமுக அதிமுக பற்றி கேட்க வேண்டாம், அவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சுதந்திரம் கொடுத்தா போதும். சண்டை செய்கிறது தான் அவங்களுடைய பழக்கமே. திமுகவின் எதிர்ப்பில் வந்தது அதிமுக, இந்த வெறுப்பில் வந்தது அதிமுக. திமுக தீய சக்தின்னு அதிமுக சொல்லிட்டு வந்துச்சு, எம்ஜிஆர் காலம் சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க சண்டை கீழே மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னா இருக்கு. நாங்கள்லாம் அந்த மேடையில் தீப்புரி ஆர்வம் உட்பட எல்லாருமே மேடை பேச்சு கேட்டுக்கிட்டுலாம் வந்தவங்க. தனிப்பட்ட தாக்குதல்கள், கொள்கை ரீதியான விருப்புன்னு அடிச்சு போட்டு ஏடிஎம் கிடிஎம்லாம் சண்டை செய்யறதுன்னு அவங்க தான் மாஸ்டர்ஸ். அவங்கள மாதிரி சண்டை செய்ய முடியாது. பின்னாடி வந்து எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து கற்றுக்கிட்டவங்க தான். ஸோ மாஸ்டர்ஸ் அவங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். Always. ஓகே, அடுத்த புத்தகம் சார், அரசியல் செய்வது எப்படி. அரசியல் செய்வது எப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சொல்லலாம். அதுலேயுமே திரும்ப வந்து திமுக தான் மாஸ்டர்னு நான் சொல்வேன். அதில் ஏன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல அவங்க எப்பயுமே இருந்திருக்காங்க, களப்பணியில் எப்பயுமே இருந்திருக்காங்க. நேற்று ஒரு அரசியல் தலைவர் என்கிட்ட பேசினார், சார் எப்படி சார் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ கேட்கும்போது வந்து டிஎம்கே என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டார். அது வந்து மாதிரி வந்து ஆப் மூலமாக வந்து அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கெங்கே என்னென்ன போயிருக்கு, ஆள் போயிருக்கு, பணம் போயிருக்கு, டிஃபன் பாக்ஸ் போயிடுச்சு, கிஃப்ட் போயிடுச்சு அப்படின்னு போட்டு அவங்க வந்து அவ்வளோ வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட். நான் ஏற்கனவே திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, திருமங்கலத்தில் பைலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ திரு அழகிரி அவர்கள் அங்கே இருந்தார். அப்போ நான் சொல்லியிருக்கேன், மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு நீங்கள் அண்ணன் அழகிரிட்டு தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 4வது தெருவில் 3வது வீட்டில் முருகேசன் வந்து ஓட்டு போடல, 3 மணிக்கு தெரியுது, துண்டா முருகேசன் தூக்கிட்டு வந்துருவாங்க, வா வந்து ஓட்டு போடு, யாருனாலும் ஓட்டு போடு, வந்து ஓட்டு போடு. அப்போ யார் ஓட்டு போட்டிருக்கா யார் ஓட்டு போடலங்கிறது அங்கே அண்ணன் வந்து டிராவலர்ஸ் பங்காளர் உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அது டிஎம்கே தான் மாஸ்டர். அரசியல் செய்வது எப்படி என்பதை திமுகவுடன் தான் மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இதை நீங்க யாருக்கு கொடுப்பீங்க இப்போ பரிசளிக்கிறது அப்படின்னா? எந்த தலைவருக்கு? மற்ற திமுக தவிர மற்ற எல்லா தலைவரும் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு திமுக மாதிரி அவங்க அரசியல் செய்ய மாட்டாங்கிறது என்னுடைய பாயிண்ட். அதாவது பிஜேபி அப்படி பண்ணல, ஏடிஎம்கே அப்படி பண்ணல, விஜயோ சீமானோ எல்லாருமே அந்த அளவுக்கு திமுக மாதிரி அரசியல் செய்வதில் வந்து தமிழக முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் இது. அவர்கள் எல்லாம் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் அப்படின்னு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அரசியல் செய்யறது எப்படிங்கிறதுல டிஎம்கே தான் மாஸ்டர். அது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து லாவணி பாட மாட்டாங்க, இப்படி தான் செய்யணும்னு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து இது பால பாடம். வந்து பெரியார்ட்டு பாடம் கட்டு வந்தவங்க, அண்ணாட்டு வந்தவங்க, கீழேருந்து கிரௌண்ட்லேருந்து வந்தவங்க. ஸோ அவர்கள் தான் இந்த புக்கை எழுதுறதே அனைவரும் அவங்களா தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்க தான் புக் ஆத்தரே வந்து அவங்க தான் நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம், எல்லாரும் கொடுத்துட வேண்டியது. அடுத்த புத்தகம், தலைமை என்றால் என்ன. தலைமை என்றால் என்ன அப்படிங்கிறது வந்து அண்ணன் சீமானுக்கு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து தலைமை மட்டும் இருக்கும், மற்றது மட்டுமே எதுவுமே இல்லை. நீங்கள் சீமானுடைய கட்சியில் வந்து 2வது 3வது ஆள் சொல்ல முடியறதே இல்லை. நம்ம வந்து 2வது 3வது ஆள் ஒரு ஆள் குரு மாறாரு, இவர் கொஞ்சம் நல்லா வராருன்னு நினச்சா படக்குன்னு வந்து அண்ணன் ஏதாவது பண்ணுறாரோ அவங்க ஏதாவது பண்ணுறாருன்னு தெரியல, அவங்க எங்கேயா போய் சேர்ந்துறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக காளியம்மாள் வரைக்கும் போய் ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி இருந்தார், கல்யாண சுந்தரம் இருந்தார், நிறைய டேலண்டான யங்ஸ்டர்ஸ் வந்து உருவாக்குறாரு. அண்ணன் ஒரு பாலிசி உண்டு, அவர் தலைவர்களை வாங்குவதில்லை, தலைவர்களை உருவாக்கக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உண்டு. ஆனால் வந்து அவர் மட்டும்தான் இருக்கிறார். அது அடுத்தடுத்த கடலில் நம்ம திமுகவும் அதிமுகவும் இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு விஜய் வந்திருக்காரு, சீமான் வந்திருக்காரு, கமல் வந்தார், பாஜக ட்ரை பண்ணுச்சுன்னு எல்லா கட்சிகளும் இதுக்கு முன்னாடி பாமக, தேமுதிக, மதிமுக இவ்வளோ கட்சிகள் வந்த பிறகும் திமுக அதிமுக ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா தலைமை மட்டும் இல்லை, மாவட்டத்துக்கு ஒரு தலைமை வச்சிருக்காங்க, கிரவுண்ட் லெவல் லீடர்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாரும் நீங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் வந்து நம்ம திருவள்ளூர் வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர்கள் இருப்பாங்க. அப்படி வந்து மாவட்டந்தோறும் ஆட்களை வச்சிருக்கிறது தான் திமுக அதிமுக பெரிய பலம். அதனால தான் எம்ஜிஆர் இருந்தபோதும் இந்த கட்சி இருந்தது, ஜெயலலிதா இருந்தபோதும் இந்த கட்சி இருந்தது, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சி இருக்குது, அண்ணா இருந்தபோதும் கலைஞர் இருந்தபோதும் ஸ்டாலின் இருந்தபோது, இப்படி 3 தலைமுறை மாறிய பிறகு அங்கே எப்படி கட்சி இருக்குன்னா கிரவுண்ட் லெவலில் லீடர்ஸ். அந்த சீமான் அவர்களுக்கு கேடர் இருக்கிறாங்க, லீடர் வந்து இல்லை. அப்போ சீமான் அவர்கள் வந்து தன்னை போலவே தலைவர்களை இன்னும் நிறைய உருவாக்கினாங்க. அது இன்னொரு அவங்க கட்சிக்கு ரொம்ப பலமாக இருந்தார். அடுத்ததாக புரியும்படி பேசுவது எப்படி. இது உங்களுக்கே தெரியுமே, நான் சொல்ல வேண்டியதே இல்லையே. அது வந்து அதை நான் எப்படி சொல்கிறது, அது வந்து சரியாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு தெரியல. அது இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோ. யார் ஜி? அவர் தான். இது வந்து ஒரு கமல்ஹாசன் கமல்ஹாசன் அவர்களுக்கு மட்டும்தான். இதே கமல்ஹாசன் சார்லாம் பேர் சொல்ல வேண்டியதே இல்லைங்க, இந்த புக் டைட்டிலே தெரியும்.
அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். என்ன முக்கியமான பிரச்சனைங்க சொல்லிடுறேன். கமலஹாசன் அவர்கள் வந்து ரொம்ப அறிவா பேசுவார். அவர் பேசுறது விஷய குறைவா இருக்காது, அறிவு குறைவா இருக்காது, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது நம்ம லெவலுக்கு மேல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வௌவாலுடைய சத்தம் நமக்கு கேட்காதுன்னு சொல்லுவாங்க. வௌவால் சத்தம் போடாம இருக்காது, மௌனமா இருக்காது. அந்த ஃப்ரீக்வன்சி வேற, நம்முடைய ஃப்ரீக்வன்சி லெவல் வேற, வௌவாலோட ஃப்ரீக்வன்சி லெவல், தலைவருடைய அதாவது கமல் சாருடைய ஃப்ரீக்வன்சி லெவலே வேற. அது வந்து வேற ரேஞ்ச். அது வந்து இது நான் சொல்ல, திரு பாலச்சந்தர் சொல்றாரு, ஏப்பா நீ ரொம்ப ஓவரா சிந்திக்கிறப்பா, நீ ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏதாவது வச்சுக்கப்பான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கமலஹாசன் சொல்றாரு, அதனால தான் நான் அந்த சந்தான பாரதி போன்றல வைத்திருக்கிறேன். நான் வந்து ஓவரா சிந்திக்கிறேன். ஹேரா மாதிரியான பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் படம், விருமாண்டி மாதிரி ஒரே படத்தை வந்து ரெண்டு விதமா பாக்குறது. ஒரே சீனு, இந்த டைமென்ஷன்ல வேற சீன், இந்த சீன்ல இந்த டைமென்ஷன்ல வேற சீன், ஒரே சம்பவம் ரெண்டா வந்து நிக்குது. அந்த காட்சிப்படுத்துறதெல்லாம் நீங்க சாமானியமா முடியாது, வந்து வேற விதமான கற்பனை திறன் தான் முடியும். அப்ப அது எப்படி பேலன்ஸ் பண்றாரு? பயங்கரமான சிந்தனை திறன் இருக்கு. அதை வந்து அதோட சிந்தனையை வந்து வார்த்தையா சொல்லும் போது அது வேற ரேஞ்சில் இருக்குது. நமக்கு அது புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா கமல் சாருடைய டைரக்டர் படத்தை விட கமல் சார் ஆக்டர் படங்கள் நமக்கு ஈஸியா புரியும். கமல் சார் டைரக்ட் பண்ண படங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த ஹேரா மாதிரி, இந்த விருமாண்டி மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், அது வேற லேயர் இருக்கும். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக பார்க்கிறாரு, தமிழ் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக பார்த்தாரு. அவர் வந்து வேற மாதிரி செட்டில் ஆயிட்டு. Elections 2026 Pandey's point of view. Title sponsor the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions. CALS Renewable Energy India Private Limited. Attica Gold Company. Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold instant cash payment. Presta Women's Wear அனைத்திலும் பெஸ்டா. Presta Innerwear leggings and nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC திருவிழா. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் AC. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி.